மதி, எனக்கு என்னமோ மகிழினி வீட்டுக்கு போறது சரியா படல. அவ கோயில்ல பேசினத என்னால மறக்கவே முடியல மதி. அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு மதி. ஆதி, 2 பேருமே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. உங்க காதல் ஜெயிக்கணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துதானே போகணும். ஆதி, இல்ல மதி, மகிழினிக்கு முன்னால போய் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் தப்பு பண்ணியிருந்தா தானே நான் மன்னிப்பு கேட்கணும். ஆதி, உன்னை யாரு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க? அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்க தானே போறோம். அத வேணா நீ மட்டும் போய் கேளு மதி. நான் இங்கே இருக்கேன். ஆனா அவ என்ன சொல்றான்னு மட்டும் எனக்கு சொல்லு. என்ன ஆதி இப்படி பேசுற? நீ வராம நான் மட்டும் போனா அவ உன்ன மாதிரி தானே ஈகோ பாப்பா. லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் வேண்டாம் ஆதி. 2 பேரும் பழையபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனநிலைமைக்கு வாங்க. ஆதி, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? யோசிக்காத ஆதி, வா போலாம். வா ஆதி.